ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் வெங்காயங்காலி அடித்து வெங்காயம் வாங்கலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு கடைக்கு நேராக போயிட்டுருந்தேன். திடீர்னு கண்ணில் ஜல்லிக்கட்டுன்னு வச்சு, இது என்னடா நம்ம ஊருக்கு வந்த சோதனை, ஜல்லிக்கட்டுன்னு ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதே மாதிரி கூட்டமும் க்ரௌடும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. பயங்கரமாக ஓடுது சேல்ஸு, பார்த்துருவோம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே பூந்துட்டோம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, அங்கே உட்காந்து சாப்பிட முடியல. சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா அது சிக்கன் சிலோன் பரோட்டான்னு ஒன்று இருந்துச்சு. இது என்ன வித்தியாசமாக இருக்கே, நம்ம கிளி பரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம், இலை பரோட்டாக்கு இது சிக்கன் சிலோன் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது என்னென்னா, நம்ம வீச் போடுவாங்கள்ல, அந்த முட்டை வீச் மாதிரி போடுவாங்க, அது வெறும் வீச் மாதிரி போட்டு அதில் சிக்கன் கிரேவி வச்சு கொடுத்தாங்க. சரி அது ஒன்றும், அதுக்கப்புறம் இந்த கறி தோசை, அந்த கறி தோசை ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப க்ரௌடு வந்துகிட்டே இருந்ததுனால நம்மளுக்கு பார்சல் கட்டி கொடுக்கறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் வீட்டில் வேறு குழந்தைங்கள விட்டுட்டு போயிட்டோமா, அவங்களுக்கு வேறு சாப்பாடு ஃபுட்டு கொடுக்கணும். அதனால் சீக்கிரம் நம்ம அவசரத்துக்கு அங்கே ஆகாது. அதே மாதிரி எல்லா கடையிலையும் ஜென்ஸுங்க தான் பரோட்டா போட்டு பார்த்துருப்போம். இந்த கடையில் லேடி ஒருத்தர் போட்டுட்ருந்தாங்க, நல்லா தான் போட்டுட்ருந்தாங்க. அதே மாதிரி அங்கே இந்த நூல் பரோட்டா கூட கிடைக்குது, நூல் பரோட்டாவும் போட்டுட்ருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாலுமே இது நாங்கள் வீடியோ ப்ரமோஷனுக்காக சொல்லலை, ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பெரிய ஆளுங்க இல்லை. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் யாராவது புதுசாக வித்தியாசமாக சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் ஏற்கனவே அங்கே சாப்பிட்டவங்களா கூட இருக்கலாம், எங்களுக்கு தான் ஒரு வேளை புதுசாக கூட இருக்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போட்டது. அந்த கிளி பரோட்டா ஃபுல்லாக கிளி பரோட்டான்னுட்டு சிக்கன் சிலோன் பரோட்டா. அது எப்படின்னா, அந்த அந்த பரோட்டாவில் அந்த கிரேவி ஃபுல்லாக ஊறி இருந்தது. ஏன்னா நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்ததுனால அது ஃபுல்லாகவே ஊறி இருந்தது. கிட்டத்தட்ட கிளி பரோட்டா மாதிரி தான். ஆனால் பீசஸ் அந்த சிக்கன் பீஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ரீசனபிளாக இருந்துச்சு ப்ரைஸு. நாங்கள் 2 இந்த சிலோன் பரோட்டாவும் ஒரு கறி தோசையும் வாங்கினோம். எல்லாத்துக்கும் சேர்த்தியே 160 தான் பில் ஆச்சு. அப்படின்னா ப்ரைஸ் ரீசனபிள் தான். ஏன்னா நம்ம வேறு ஷாப் போயிட்டு ஒரு பரோட்டா வாங்கினாவே 160 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் ப்ரைஸும் நார்மலாக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராவது புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.